மூத்த ஜோதிடர் ஐயா விஜயமங்கலத்திலிருந்து வந்திருக்கிற ஐயா கருணாகரன் ஐயா அவர்கள் சிற்றுரையாற்றுவர். இக்கருத்தை எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு. பெற்ற பொழுதினிலும் பெரிது ஓப்பர் பெற்றோர் பெற்றது உற்றதாக உலகிற்கு எனின். அனைவருக்கும் வணக்கங்க. இப்பங்க குருபலம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு இருக்கிற குரு எந்தெந்த ராசியை பார்ப்பாரு, எந்தெந்த சதவிகிதத்தில் பார்ப்பாரு, அதில் எந்தெந்த பாதத்தில் இருந்தால் எந்த சதவிகிதத்தில் குருபல அப்படிங்கிறது இந்த சக்கரத்தில் நான் எழுதி வச்சுக்கிறேனுங்க. இதை பார்த்தீங்களா, புனர்பூசம் 4 இருக்கிற குரு எதைய 100% பார்ப்பாரு. அதுக்கு அடுத்தாப்புல 9ஆம் பாவகத்தை 67% பார்ப்பாரு. 5ஆம் பாவகத்தை அதே 67% பார்ப்பாருங்க. 11ஆம் பாவகத்தை 33% பார்ப்பாரு. 2ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பலம் அப்படிங்கிறது 17%க்குள்ள. அந்த ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 33% குரு பல அப்படிங்கிறது தான். அந்த பார்வை 5, 7, 9 தான். ஆனால் மேலும் 2 பாவகத்தை குருபலம் இருக்கிறது. ஆக மொத்தம் 5 பாவகத்தில் குருபலம் இருக்கு அப்படின்னு இதுவரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு வருது. அதே போல் அந்த குரு அந்த ராசியை மட்டும்தான் பார்ப்பாரா அப்படின்னா, இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி அந்த பார்வையின் விரிவு பக்கத்து ராசியிலையுமே இருக்கும். இது பார்த்தீங்களா, இந்த மேலே இருக்கக்கூடிய குரு அந்த அதுக்கு மேலே இருக்கிற சந்திரனுக்கு 2ஆம் பாவகத்தில் இருக்கிறார். இப்படியே அவர் பார்க்கக்கூடிய பாவகம், அந்த பார்வையின் சதவீதம், இது எல்லாமே இந்த அமைப்பில் வந்துருமுங்க. அப்போ இன்னைக்கு புனர்பூசல 2ல் இருக்கிற குரு மேச ராசியை தவிர்த்து மற்ற ராசியில எல்லாத்துலேயுமே அவருடைய பார்வை இருக்குது, அவருடைய குருபலம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதுல இதில் தெரிய வருதுங்க. இதை இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சக்கரத்தை தான் பயன்படுத்தி இதை அமைச்சுக்கிறனுங்க. இதில் வர்க்கோத்தமம்னு இப்போ சொல்லிட்டு இருந்தாங்களே, தெரிவிச்சுட்டு இருந்தாங்களே காத்தாலிருந்து, இந்த வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது அஸ்வினி 1ஆம் பாதத்தில் ஒரு கிரகமோ லக்னமோ இருந்தால் 100% வர்க்கோத்தமம். இதே மாதிரி தான் ரேவதியில் இருந்தாலும். ஆனால் இதே வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது ரோகிணியில் இருந்தால் சதவீதம் குறைஞ்சு போயிடும். புனர்பூசம் 3ல் இருந்தால் வர்க்கோத்தமம் இல்லை, 4ல் இருந்தால் அது 60% வர்க்கோத்தமம். இப்படி அந்த வர்க்கோத்தமத்தின் சதவீத அளவுமே இதில் நாம் மனதில் வச்சு பலனை தீர்மானிக்கணும். இதில் ஒரு பாதத்துக்கு 12,000 விகலை. அப்போ அந்த 6001வது விகலையின் துவக்கத்தில் கிரகங்களோ அல்லது லக்னமோ இருந்தால்தான் அந்த பாதத்தில் முழுமையாக இருக்கிறது அப்படின்னு வச்சு பலனை தீர்மானிக்கணும். இதில் புஷ்கர நவாம்சம் அப்படின்னு இருக்கு. இந்த புஷ்கர நவாம்சத்தில் 101வது விகலையில் ஒரு கிரகம் இருக்குது. நம்ம ஜாதகத்திலையுமே புஷ்கர நவாம்சத்தில் கிரகம் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பலன் வரமாட்டேங்குது அப்படின்னா, அதாவது 6001வது பாகையில் இருந்தால் 100%, இதே 101வது பாகையில் இருந்தால் அது எவ்வளவு சதவீதம் இருக்குது சிந்திச்சு நீங்களே தீர்மானிச்சுக்குங்க. அப்போ மிக அற்பமான சதவீதத்தில் இருக்கக்கூடிய புஷ்கர நவாம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எந்த அளவுக்கு நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு செயல்படுமான செயல்படாது, உணரக்கூட முடியாத அளவுக்கு கூட அதனுடைய செயல்பாடு இருக்கும். இதில் தசை, புத்தி, அந்தரம், சூட்சமம், காந்தம், விரணமம் இப்படி எல்லாம் ஒன்றுக்குள்ள போக போக இந்த 2 சிறுக்கைக்கு இடையில நேரம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் ஒரு கிரகம் விரணவத்தை நடத்தும். அது அந்த லக்னத்துக்கு நல்ல கிரகமாகவும் இருக்கலாம், தீய கிரகமாகவும் இருக்கலாம். அப்போ நல்ல கிரகமாக இருந்தால் பரிசு விழும்,
அதிர்ஷ்டம். இதே தீய கிரகமாக இருந்தால் விபத்து நிகழ்ந்து போகும். கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்கு நடந்து போச்சுன்னு சொல்றாங்களே இல்லையா? அப்ப அதுக்கு இந்த சமாச்சாரம் தானுங்க இருக்குது. இந்த தசை புத்தி நிர்ணயம் பண்றது அப்படிங்கிறதுக்கு தசை வருஷம் அப்படிங்கிறது 360 நாளை கொண்டது. இதே நடைமுறை வருடம் அப்படிங்கிறது 365 நாட்களை உடையது. இத தசை வருஷமா மாத்திரக்கு உண்டான சமாச்சாரம் அல்ல. பாருங்க, உங்களுக்கு கொடுத்துக்கிறேன் பாத்தீங்களா, இதில் இருக்கும். இப்போ ஒரு ஜாதகருக்கு இவ்வளவு வருஷம் நடக்குது, இவ்வளவு மாசம் நடக்குது, இவ்வளவு நாள் நடந்துட்டு இருக்குதுன்னா அந்த வருஷத்தை, அந்த மாசத்தை, அந்த நாட்களை இதில் எழுதி, இது பார்த்தீங்களா, ஒரு வருஷத்தை 5.25 நாளில் பெருக்கணும், ஒரு மாசத்தை 10:30 மணியால் பெருக்கணும், ஒரு நாளை 21 நிமிஷத்தில் பெருக்கணும். இதெல்லாம் பெருக்கி வந்த தொகையை கூட்டி நடைமுறை வருஷம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஜாதகருடைய நடைமுறை வருஷம், அதில் இதை கூட்டி அதை கொண்டு போய் தான் திசை புத்தி அந்தரத்தை தீர்மானிக்கணும். அதாவது இந்த திசை புத்தி அந்தரத்துக்கு தீர்மானிக்கிற போது இந்த தசா வருஷத்தை கொண்டு போய் தான் தசையில வருஷத்தில் கீழே எழுதி கழிச்சு நடப்பு தசை இருப்பு, அதை வச்சு என்ன புத்தி நடக்குது, அது என்ன இருப்பு, அதை வச்சு என்ன அந்தரம் நடக்குது, அது என்ன இருப்பு, இப்படி தீர்மானித்து நாம் பலனை தெரிவித்தோம்னா தசா புத்தி பலன் தவறாது. இப்பங்க இந்த வர்க்கோத்தமம் அப்படிங்கிறத இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை இந்த சக்கரம் இது பெருசா வெளியே பிளக்ஸ் கட்டிக்கிற இதை பார்த்தீங்களா, ரேவதி 4 அப்படிங்கிறது மீனத்தில் இருக்குது. அதே நவாம்சத்தில் அதே ரேவதி 4 இருக்குது பார்த்தீங்களா, அதே அஸ்வினி 1ங்கிறது மேசத்தில் இருக்குது, அதே அஸ்வினி 1ங்கிறது நவாம்சலி மேசத்தில் இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி ரோகிணி அப்படிங்கிறது நவாம்சத்தில் 2வது பாகத்தில் இருக்குது, ஆனால் 2ஆம் பாதம். ஆனால் உண்மையிலுமே இங்கே ராசியில 2வது பாகம் என்பது ரோகிணி 1, 2, 3, 4, 5வது பாகத்தில் இருக்குது. அப்போ 5வது பாகத்தில் ரோகிணி 2 இருக்குது ராசியில. நவாம்சத்தில் 2வது பாகத்தில் ரோகிணி 2 இருக்கு. அப்போ இதை 100% வர்க்கோத்தமம், மொத்தமாக வர்க்கோத்தம்னால நாம பலனை தீர்மானம் பண்ணிக்க கூடாது. அப்போ 100, 80, 60, 40% ரோகிணி ரிஷபத்தில் வர்க்கோத்தமம். இப்படியெல்லாம் தெளிவாக நாம கவனிப்பும் கணிப்பும் செஞ்சு பலனை தீர்மானித்து தெரிவிச்சாதான் பொதுமக்கள் நல்ல வழிகாட்டியாக நமக்கு கிடைச்சாங்கன்னு நம்மளை பெருமையா பேசுவாங்க. இந்த ஜோதிடத்தை நாமளும் நிலைப்படுத்த இயலும். ஏன்னா ஜோதிடம் அறிவியல் ரீதியானது. மற்றும் இன்னைக்கு சொல்ல போனா ஒரு கிரகணம் இத்தனாம் தேதி இந்த வருஷத்தில் இந்த மாசத்தில் இந்த நேரத்தில் இந்த மணியில் நடக்குது அப்படின்னு பஞ்சாங்கத்தில் எழுதி வச்சிருப்பாங்க. இதையத்தான் அந்த கிரகணம் நடக்கிறதுக்கு முதல்ல ஒரு வாரத்தில் இருந்து நம்ம விஞ்ஞானிக உலக அளவில் இருக்கக்கூடியவங்க இந்த கிரகணத்தை பற்றி தெரிவிப்பாங்க. அவங்க தெரிவிக்கிறதுக்குமே இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கிறதுக்குமே வித்தியாசமே இருக்காது. அப்போ நம்ம முன்னோர்கள் எந்த அளவில் கணிதம் பண்ணி கவனித்து பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா. இப்போ இந்த குரு பார்வை மட்டும்தான் நன்மையை செய்யுமா அப்படின்னா அப்படி இல்லை. சனி செவ்வாய் ராகு கேது பார்வைகளும் நன்மையை செய்யும். அதாவது குரு எப்படி ராசிக்கு 2ல் 5ல் 7ல் 9ல் 11ல் இருந்தால் நன்மையை செய்வார்களோ அதுபோல இந்த சனி செவ்வாய் ராகு கேதுக்கள் 3ஆம் பாவகத்திலையுமே 6ஆம் பாவகத்திலையுமே 11ஆம் பாவகத்திலையும் இருந்தா நன்மையை செய்வார்கள். அங்கிருந்து பார்க்கக்கூடிய பார்வைகளும் நட்பார்வைகளே. அதனால இந்த சனி பார்க்குது இந்த செவ்வாய் பார்க்குதுனால நீங்க
தவறுதலாக தீர்மானித்து தெரிவிச்சிடாதீங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே போல் இதெல்லாம் பாடல் அடிப்படையாக கொண்டு அமைச்சது தான். இந்த 2, 5, 7, 9, 11ஆம் பாவங்களில் குரு இருக்கலாம். ஆனால் இருக்கக்கூடாத பாவகத்துக்கு பாடுறேன் கேளுங்க. ஜென்மத்தில் ராமர்தம் சீதையை வனத்திலே சிறை வைத்ததும், தீதிலாதொரு 3 துரியோதனன் படை மாண்டதும், இன்மை 8 வாலி பட்டமிழந்து போம்படி யானதும், ஈசனார் ஒரு 10 தலையோட்டிலே இறந்து உண்டதும், தர்மபுத்திரர் 4 வனவாசம் போனதும், சத்திய மாமுனி 6 காலில் தலை பூண்டதும், வன்மையுற்ற ராவணன் முடி 12 வீழ்ந்ததும், மண்ணுமா மாமனை வாழ்வு இருக்காது குருசாரத்தில் உறுதியே அப்படின்னு பாடிட்டாங்க. அப்போ இந்த பாடலின் அடிப்படையில் தான் இப்போ இந்த குரு என்னென்ன இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானித்து அமைச்சிருக்கிறார். இந்த குரு இருக்கிறதுலையுமே அவர் என்ன வலிமையில் இருக்கிறார், என்ன சதவீதத்தில் இருக்கிறார், என்ன சதவீதத்தில் அவருடைய பார்வை இருக்குது, அல்ல என்ன சதவீதத்தில் இந்த ராசிக்கு 2லயோ 11லயோ இருக்கிறார். இதையெல்லாம் கவனத்தில் வச்சு கணிச்சு தீர்மானித்து தெரிவிச்சா பலன் தவறாதே. அடுத்தபடியாக இந்த சனி செவ்வாய் ராகு கேது அப்படிங்கிறவங்க இந்த 3ஆம் பாவகத்திலையுமே 6ஆம் பாவகத்திலையுமே 11ஆம் பாவகத்திலையுமே இருந்து அது நல்லது செய்வாங்க. அவங்க அங்கிருந்து பார்க்கக்கூடிய பார்வைகளும் நன்மையையே செய்யும். அப்போ இதையும் கவனத்தில் கணிப்பில் வச்சுட்டு பொதுமக்களுக்கு தீர்மானத்தை தெரிவித்தா இந்த ஜோதிடம் வளர்ச்சியடையும், நாமளும் பெருமையாக தெரிவிக்க பேசப்படுவோம். ஆகவே இதையெல்லாம் கடைப்பிடிக்கணும்னு சொல்லி போட்டு விண்ணப்பிச்சுட்டு இன்னொன்று சமாச்சாரம். இதை பார்த்தீங்களா, உதயாதி நாளிகையும் வேண்டியதில்லை, நட்சத்திர பரம நாளிகையும் வேண்டியதில்லை. ஒரு நட்சத்திரம் 48,000 விகலையை உடையது. அப்போ சந்திரன் எத்தனாவது விலகையில போயிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டா அந்த போய் கடந்து வந்திருக்கிறார் இல்லையா, அந்த கடந்து வந்த விகலை கர்ப்பத்தில் சென்றது. கடக்க வேண்டிய விகலை ஜனன காலத்தில் நின்ற திசை இருப்பு அப்படின்னு எடுத்துடலாம். ஆனால் இதை சூரியனுக்கு 6 வருஷம், சந்திரனுக்கு 10 வருஷம், செவ்வாய்க்கு 7 வருஷம், ராகுவுக்கு 18 வருஷம், குருவுக்கு 16 வருஷம், சனிக்கு 19 வருஷம், புதனுக்கு 17 வருஷம், கேதுவுக்கு 7 வருஷம், சுக்கிரனுக்கு 20 வருஷம். இந்த அளவில் இதெல்லாம் அமைச்சிருக்கிற. முதல்ல இந்த வருஷங்களை 4 ஆக்கிக்கணும், 4 மணி ஆக்கிக்கணும், மணியை நிமிஷம் ஆக்கிக்கணும். இந்த நிமிஷத்தை ஒவ்வொரு விகலைக்கும் கொடுத்தோம்னா அந்த சந்திர என்ன கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கிறாரோ அந்த விகலைக்கு எத்தனை நிமிஷத்தில் நம்ம பெருக்கணும்னா ஒரு நிமிஷம், குறிப்பிட்ட நிமிஷங்கள் விடையாக வரும். அந்த நிமிஷத்தை மணியாக மாற்றி, அந்த மணியை நாளாக மாற்றி, நாட்களை மாதங்களாக மாற்றி, மாதங்களை வருஷமாக மாற்றினோம்னா இன்ன திசையில் இன்ன வருஷம் இருப்பு இருக்குது, இன்ன மாசம் இருப்பு இருக்குது, இன்ன நாள் இருப்பு இருக்குது, இன்ன மணி இருப்பு இருக்குது, இந்த நிமிஷம் இருப்பு இருக்குது, இந்த நொடி இருப்பு இருக்குது அப்படிங்கிற விவரம் இது தெளிவாக தெரிவிச்சிருங்க. அப்போ இந்த அளவில் கவனிப்பும் கணிப்பும் செய்தால் ஜோதிடத்தில் பலன் தப்பாதுங்க. ஏன்னா இந்த ஜோதிடமே கவனிப்பாலும் கணிப்பாலும் தானுங்க உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஜோதிடர்களும் ஜோதிட விண்ணப்பர்களும் இதனை கடைபிடித்து பொதுமக்களுக்கு நல்ல வழியை தெரிவிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொண்டவர்க்கே திரை துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவர். ஞாலம் கருதினும் கைகூடும் இடத்தாட் காலம் கருதி செய்யும். அனைவருக்கும் நன்றிங்க. என்னுடைய விவரமுங்க, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் விஜயமங்கலம் கருணாகரன். எனது அலைபேசி வரிசை எண் 88 70
53 10 83. அனைவருக்கும் நன்றிங்க. இதுவரை மூத்த ஜோதிடர் கருணாகரன் ஐயா அவர்கள் அருமையான ஒரு உரையை கொடுத்தார். நிறைய விளக்கங்களை சொன்னார். இந்த செவ்வாய் சனியினுடைய பார்வைகள் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாகை முறையில் பிரித்து சொன்னார். இதெல்லாம் ரொம்ப விளக்கம் ரொம்ப அருமையாக இருந்தது. ஐயாவுக்கு நன்றி.